வெல்கம் டு Daily.Kolams. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தேங்காய் தொகையல். அதுக்கு நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் ஒரு 10 வரமிளகா சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 10ல இருந்து 15 வரமிளகா கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 to 3 minutes வந்து வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா உப்பி வந்த உடனே அதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் நான் ஒரு 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஒரு அரை மூடி தேங்காய்க்கு இந்த பருப்பு இவ்வளோ போட்டால் போதும். ஸோ இதையும் நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட நான் வந்து துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இது துருவின தேங்காய் வந்து 1/2 கப் இருக்கும். அந்த தேங்காய் மூடி வந்து இந்த சைஸ் தேங்காய் மூடி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி இன்னொரு மூடி வந்து நான் ஃபுல்லாக துருவியிருக்கேன். அதை தான் இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது கூட நம்ம இந்த அளவுக்கு புளி, கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கல்லுப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல், பருப்பு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். இப்போ இதோடு சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேங்காய் தொகையல் ரெடி. இதை வந்து நம்ம சாதத்துக்கு, கஞ்சிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.